தேனி மாவட்ட அளவிலான கழக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்பு குழுவின் சார்பாக நிர்வாகிகள் அளவிலான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகள் மூலமாக கேட்டறிந்திருக்கிறேன். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் நான் அதற்கு உரிய பரிகாரங்களை தேர்வு என்பதை தெரிவித்தேன். நல்ல பட்ஜெட் ஏற்கனவே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3ஆம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமர் பதவியேற்றவுடன் அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு நிதிகள் சில அடிப்படையில் கொடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில காரணிகள் மத்திய அரசின் நிலைபெற்றிருக்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையில் காரணங்களின் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது எதிர்கட்சிக்காரர்கள் சொல்கிற வாடிக்கையான கருத்து. தமிழகத்திற்கு வர வேண்டிய வரிப்பகிர்வு உள்ளிட்ட நிதிகள் நல்லா வரலன்னு சொல்லி அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே தெரிவித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் எப்படி நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதி, நியாயமான நிதியை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். தேர்தலுக்கு அப்புறம் நாளைக்கு தேனியில் அமமுக சார்பாக மாவட்ட செயலாளர் இதில் நீங்கள் பங்கேற்கிறது இல்லை. அது அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், அங்கே அதனுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி தினகரன் கூட்டியிருக்கிறார். அதை நான் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் அவங்களோட இணைந்து இணைந்ததே இப்போ அவங்க தானே தனியாக ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இலக்கு எங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றாக தான். கட்சி இணைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய சுற்றுப்பயணத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். பீகாரில் வெள்ள நிதிக்கு 11,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வெள்ள பாதிப்பு இது வரைக்கும் அரசாங்கங்கள் கேட்குற நிதியை ஒதுக்கீடு செய்யறதில்லையே. நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முறையில் என்பது சில வெள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளுக்கு தகுந்தவாறு சில காரணிகளை மத்திய அரசினுடைய அரசாணை இருக்கிறது. அந்த அடிப்படை தான் ஒதுக்குகிறார்கள். அங்கே கூடுதலாக இங்கே கூடுதலாக ஒதுக்க வேண்டிய நிலை எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்பதை தெரிவித்துள்ளது.